ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் சட்டவிரோத மது விற்பனை குறித்து தட்டி கேட்ட சமூக ஆர்வலரை மது விற்பனையாளர்கள் அடியாட்களை கொண்டு தாக்கிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கீழக்கரையில் இருந்த டாஸ்மாக் மதுபான கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் அங்கு சட்டவிரோத மது விற்பனை அதிகரித்தது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்த சமூக ஆர்வலர் பிரபாகரன் போலீசாரிடம் புகார் அளித்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் பிரபாகரனை மது விற்பனையாளர்கள் அடியாட்களை கொண்டு தாக்கியதாக கூறப்படும் நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த அருண் என்ற நபர் நேற்று இரவு என்னை ஆட்களை வைத்து கொடூரமான ஆயுதங்களோடும் கத்தியோடும் கொலை முயற்சியோடு என்னை எப்படி கொலை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நேற்று பயங்கரமாக துரத்தி தாக்கினார்கள். அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்னை காப்பாற்றி ஒரு கடையில் வைத்து என்னை காப்பாற்றி விட்டார்கள். பெரிய 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 இரும்பு ராடுகளையும் கத்திகளையும் கொண்டு என்னை கொலை செய்யும் நோக்கத்தோடு அடித்து துரத்தினார்கள். எனவே இந்த சட்டவிரோத மது கும்பல் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.